ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒருத்தரோட லைஃப்பில் அவங்க அனுபவித்த ரியல் டைம் லைஃப் ஸ்டோரி இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவங்க ஃபேமிலியில் மொத்தம் 6 பொண்ணுங்க, அவங்களோட குழந்தைங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, மொத்த ஃபேமிலியில் 8 பேருங்க. அவங்க ஃபேமிலி டே டு டே தினமும் வேலைக்கு போய் வர வருமானத்தில் வச்சு தான் அவங்க ஃபேமிலி ரன் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில் அவங்களோட பொண்ணுக்கு மேரேஜ் பண்ண வேண்டிய சந்தர்ப்பம் அமைஞ்சு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து பொண்ணு நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் இவங்களோட லைஃப்பில் அவங்க அன்றாடம் செய்யக்கூடிய வேலைக்கு திரும்புகிறாங்க. அப்படி அவங்களோட வேலையில் அவங்க ஈடுபட்டு இருக்கும்போது பொண்ணு கல்யாணம் பண்ணி போன வீட்டிலேருந்து அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. பேசும்போது அவங்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உடனே கிளம்பி ஊருக்கு வாங்க, வீட்டுக்கு வாங்க, நாங்கள் கொஞ்சம் பேசணும், நான் இப்போ வேலை செஞ்சிட்ருக்கேங்க, வேலையை முடிச்சுட்டு நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லி இவர் ரிப்ளை பண்ணுறாரு. ஆனால் அவங்களோட பதில் என்னவாக இருக்குன்னா, இல்லை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வாங்க, நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிட்றாங்க. அப்போ அவரோட மனசில் ரொம்ப பயங்கரமான யோசனைலாம் வந்துட்டுருக்கு. என்னவாக இருக்கும் தெரியலையே, கல்யாணம் பண்ணி கொடுத்து 3 நாள் தானே ஆகுது, அதுக்குள்ளே வாங்க ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க, என்ன விஷயமா இருக்குன்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லி பல குழப்பத்துலேயும் வேதனையிலையும் இருக்கார். அவரால் வேலை செய்ய முடியல. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேலையெல்லாம் நிறுத்திட்டு பொண்ணை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஊருக்கு கிளம்புறாங்க. கிளம்பி அங்கே போனப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளையோட வீட்டிலேருந்து வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இவரும் உள்ளே போகிறாங்க. போனதும் ஃபஸ்ட்டு என்னங்க விஷயம், ஃபோன் பண்ணி உடனே வாங்க பேசணுன்னு சொன்னீங்கல்ல, என்ன விஷயம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ரொம்ப பதட்டமாக இருக்கார். அப்போ அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இல்லை உட்காருங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் முதல்ல என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க, டெய்லியும் எல்லோரும் ஃபேமிலியில் டீ காஃபியெல்லாம் குடிப்போம், காலையில் எல்லாத்துக்கும் வச்சு கொடுப்பாங்க, ஆனால் என் பொண்ணுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என் பொண்ணுக்கு இன்றைக்கி காஃபி கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி பொண்ணோட அப்பா கிட்ட மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. இந்த கம்ப்ளைண்ட்டு கேட்கும் போதே அந்த பொண்ணோட அப்பாவுக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு கோவம் அவருக்குள்ளே வருது. டென்ஷன் ஆகிறாரு. நம்ம ஆல்ரெடி நம்ம சம்பாதிக்கிறத வச்சு நம்ம ஃபேமிலி ரன் ஆகிட்டுருக்கு. மொத்தம் 6 பிள்ளைங்க, அவங்களோட மற்ற இன்னும் இருக்கிற 5 பிள்ளைங்களோட லைஃப்பை பார்க்கணும். அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நம்மளை அங்கேருந்து என்ன ஏதுன்னு கூட சொல்லாமல் பதட்டமாக வர வச்சு இங்கே பார்த்தா வீட்டில் இருக்கிற அவங்களோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி போன பொண்ணு டீ கொடுக்கல, காஃபி கொடுக்கல, இன்றைக்கி ஒரு நாள் கொடுக்கலன்னு சொல்கிறது ஒரு கம்ப்ளைண்ட்டாக அவங்க சொல்கிறாங்க. சொல்லும் போது இவருக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. அந்த டென்ஷனில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட பொண்ணை கூப்பிட்டு, எனக்கு எவ்வளவோ வேலைங்க இருக்குது, எவ்வளோ பிரச்சனைங்க இருக்குது, அதில் எனக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, நீ காஃபி டீ போட்டு கொடுக்குறவ, நீ என்னைக்கும் கொடுக்குற மாதிரி இன்றைக்கி கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல, நீ டீ கொடுக்காதனால காஃபி கொடுக்கல, டீ கொடுக்கலன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு எனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி, இதை பார்க்குறது தான் முக்கியமான பிரச்சனையா, இது முதல்ல ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கோவத்தில் அந்த பொண்ணை அடிச்சிட்றாரு. உடனே அந்த பொண்ணு சைலண்ட்டாக போய் ஓரமாக நின்றுடுறாங்க. இப்போ அவங்க ஃபேமிலியில், அதாவது மாப்பிள்ளை வீட்டு சைடில் இருக்க ஃபேமிலியில் இருக்கவங்க வேறு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படின்னா, நாங்கள் உங்ககிட்ட ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஃபோன் பண்ணி வர சொன்னால், நீ இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமான்னு சொல்லி பொறுமையாக எடுத்து சொல்கிறத விடாமல், அந்த மாதிரி பொறுமையாக சொல்லாமல் பொண்ணை சரி பண்ணுறதுக்கு அட்வைஸ் பண்ணாமல் நீங்கள் எதுக்கு வந்ததும் கை நீட்டுறீங்க, அடிக்கிறீங்க, எங்கள் முன்னாடி இப்படி பண்ணுறது தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. நீங்கள் கிளம்புங்க, இனிமேல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்களே பார்த்துக்குறோம், நீங்கள் ஏதாவது பேசுவீங்கன்னு பார்த்தா கை நீட்டுறீங்க, நாங்களே பேசிக்கிறோம், நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிட்றாங்க. இவரும் கோபமாக கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. இந்த சம்பவத்தில் அந்த பொண்ணோட அப்பா பண்ணது சரியா இல்லையா, நீங்கள் அந்த சூழ்நிலையில் இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.